வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் கிறிஸ் கிச்சன் சேனல்லேருந்து மிஸ்ஸஸ் பூர்ணி பிரசன்னா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் செய்ய போகிறது செட்டிநாடு சிக்கன் ரோஸ்ட். ரொம்ப ஈஸி. இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எதுவுமே வேண்டாம். சாம்பார் சாதம் எந்த சாதத்துக்கும் சரி செம்ம சூப்பராக இருக்கும். இந்த செட்டிநாடு சிக்கன் ரோஸ்ட்டுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கன், 2 பச்சை மிளகா. 1/2 கிலோ சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. செட்டிநாடு சிக்கன் மசாலா ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் மல்லி இலை. இது ரொம்ப ஈஸி. ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. லைட்டாக நம்ம பட்டை கிராம்பு இலையாக இருந்தால் அப்படியே போடுங்க. நான் பொடி தான் போடுவேன். இந்த பொடி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை அப்படியே பொடியை போட்டுவிட்டோன்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பச்சை மிளகாய் தான் போடணும். பச்சை மிளகாய் ஒரு வதக்கிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போடலாம். உப்பு போடுறேன். உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சிக்கனும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம காஷ்மீர் சில்லி பவுடரில் ஆட் பண்ணுறோம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் செட்டிநாடு சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறோம். இது 2 நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் மிளகுத்தூள் ஆட் பண்ணணும். பார்க்குறப்பவே எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சிக்கனோட நல்லா ஒட்டி எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா காரமாக இருக்குது. இப்போ தான் நம்ம இந்த மிளகுத்தூளை ஆட் பண்ணணும். மிளகுத்தூள் இப்போ ஆட் பண்ணிட்டோன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த எண்ணெயை மட்டுமே ஊற்றி நீங்கள் சாதம் சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் வரையில் இந்த மல்லி இலை எடுத்து இப்படி நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. சூப்பரான சுவையான அருமையான செட்டிநாடு சிக்கன் ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.